நான்காவது செய்தியாக சமஸ்தா உலேமா அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்பு. அவங்க வந்து ஜமாத்தே இஸ்லாமி வந்து ரேடிக்கல் இஸ்லாமி வந்து பரப்புகிறது, சாதாரண முஸ்லிம்களிடையே அது அடிப்படைவாத எண்ணத்தை பரப்புகிறது அப்படின்னு ரொம்ப தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது மாதிரி கேரளா ஜமாயத்துல் உலேமா இந்த சமஸ்தா அவங்க தான் இந்த அவங்களுடைய சென்டினரி செலிப்ரேஷன்ல இதை தீர்மானமாகவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்திலேருந்தே கேரளாவில் பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் இருக்கு. அதாவது சர்ச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வேட்டிகன் அப்படின்னு இருந்தால் கூட இந்தியாவில் அதற்கு தகுந்தது மாதிரியான சில டிசிஷன்ஸ் கேரள கலாச்சாரங்களுக்கு ஏற்றது போல மண் சார்ந்த அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து ஆர்எஸ்எஸ்லையும் கூட குறிப்பாக கே சுதர்ஷன் அவர்கள் இதை பற்றி ரொம்ப வலியுறுத்தி இருந்தார். அது போன்ற பல சர்ச்சுகளும் வந்து பல நேரங்களில் அவங்க குரல் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த சமஸ்தா ஜமாயத்துல் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது, இது எந்த அளவிற்கு அந்த சமுதாயம் உள்வாங்க போகிறது அப்படிங்கிறதும், இதை அரசியல் கட்சிகள் எப்படி உள்வாங்க கொள்கிறதுங்கிறதும் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே ஐயுஎம்எல் அவங்க சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஒன்றும் நீங்கள் சொல்கிற ஜமாத்தே இஸ்லாமி இதை பற்றி காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா அது வந்து அடிப்படைவாத அமைப்பே இல்லை அப்படின்னு, அவங்க வந்து தேசிய நீரோட்டத்தில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அந்த கட்சியுடைய மாநில தலைவர் சதீஷன் முட்டு கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். ஆனால் அவங்க ஜமாத்தே இஸ்லாமி என்ன அந்த கட்சிக்காரன் சொல்ல, இவன் அவருக்காக முட்டு கொடுக்குறாரு, அந்த கட்சிக்காரன் என்ன சொல்றாங்கிறது தெரியுங்களா? நாங்க அப்படியெல்லாம் அவர் சமீபத்தில் எழுதின இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டை கூட நம்ம இங்கே ஸ்ட்ரீட் டிவியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நமக்கான ஒரு நாடு எப்படி முகமது நபி மெக்காலேருந்து மதினா போகும் பொழுது அங்கு வந்து யாருமே இல்லாமல் இருந்தாங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்கள், எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்தோம், பிறகு எப்படி அது இஸ்லாமியமயமானது அப்படிங்கிறதெல்லாம் அவர் போஸ்ட் போட்டிருந்தார். அதே போல கேரளாவே மிக விரைவிலேயே வந்து இஸ்லாமியமயமாக்குவோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருந்தார். இதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களே சொல்லியிருந்தார். அதாவது இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்காக இவங்க சில இடங்களில் வெற்றி பெறுவதற்காக அடிப்படைவாத ஜமாத்தே இஸ்லாமியே வந்து பொது நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசியவாத அமைப்பு போல இவங்க முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. சரி, இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஐயுஎம்எலுக்கு இவங்களுக்கும் சில எஸ்டிபிஐக்கு இவங்க சில இடங்களில் செட்டப்போட கம்யூனிஸ்ட்காரர்கள் வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ளார இவங்க டைப் போடுற விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். பிஎஃப்ஐ வந்து ஒரு தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதும், அது வந்து பயங்கரவாத பயிற்சியிலே இன்னும் சொல்லப்போனால் மாவோயிஸ்டுகளோடு சேர்ந்து வனப்பகுதிகளிலே சேர்ந்து கூட்டு பயிற்சி செய்கிறது அப்படின்னு இதே கம்யூனிஸ்ட் சொன்னாங்க. பினராயிக்கு முன்னால் இருந்த அச்சுதானந்தன் உட்பட சொன்னார், பினராயும் சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார இப்போ இந்த ஓட்டு ஷேர் பிரச்சனை வருது. முஸ்லீம் யாருக்கு போடுறது, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு சில பேர் வந்து இப்போ பிஜேபிக்கும், ஏன்னா இவங்க இரண்டு பேரையும் காட்டி தான் பாஜக உள்ள வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி பயமூர்த்தியே கேரளால இந்த இரண்டு கட்சிகளும் கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், யூடிஎஃப் காங்கிரஸா இருக்கட்டும், எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இப்படி தான் அரசியல் செய்தது. இப்போ நம்மளை வச்சு இவங்க அறுவடை செய்கிறார்கள். நமக்கான கான்ட்ரிபியூஷன் அங்கே அதிகம் கொஞ்சம் கம்மியாகுது ஒன்று. ஆனால் முஸ்லீம்களால் கிறிஸ்தவர்களே பல இடங்களில் பாதிக்கப்படும் பொழுது, குறிப்பாக லவ் ஜிகாத் வரும் பொழுது முன்னாடி பார்த்தோம் பல கிறிஸ்துவ பிஷப்புகளே பேசியது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவங்க பேசின உடனே ஐயோ நீங்கள் இப்படியெல்லாம் பேசிடாதீங்க, நீங்கள் பேசினா நீங்கள் ஆர்எஸ்எஸ் உடைய கருத்துக்களை வந்து எதிரொலிக்கிறீங்க, அவங்க தான் வந்து லவ் ஜிகாத் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு இதே காங்கிரஸுடைய சதீஷன் உடனே போய் அவங்கள பார்த்து சமாதானம் பண்ண போனதாக இருக்கட்டும். கம்யூனிஸ்டுகள் வந்து பதறி அடித்து போய் போப்புகொள்வது, ஐயோ உங்கள் வாயால் நீங்கள் அப்படியெல்லாம் பேசிடக்கூடாது அப்படிங்கிறத இருக்கட்டும். குறிப்பாக இந்த வஃப் ஆக்ட் வரும் பொழுது குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பாக மீனவ பகுதிகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு பல இடங்கள் வந்து வக்ஃப் இடம் அப்படின்னு அவங்க சொன்னதையும்,
அந்த புது சட்ட திருத்தம் வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆனது, ஒரு கிராமமே ரிலீஃப் ஆனதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவர்கள் மத்தியில ஒரு நல்ல அபிப்பிராயம் பாஜக மீது வர தொடங்கி இருக்கிறது. இது இன்னும் முழுசா எப்படி வருங்கிறது போக தெரியும். இப்போ முஸ்லீம்கள்ல இப்போ எல்லாத்தையும் நம்மளை வந்து பிராண்ட் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து பொலிட்டிக்கல் இஸ்லாம் அப்படிங்கிறத நோக்கி இளைஞர்களை மூளை செலவு செய்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கு எதிராக அவங்கள திரட்டக்கூடிய இந்த வேலையை செய்கிறீங்க. இது இஸ்லாம் இப்படி பண்றதில்லை அப்படி பண்றதில்லைன்னு அவங்க சொல்றாங்க. நாம் ஆரம்பத்திலேருந்தே சொல்றோம்னா, இப்போ 100% முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னா 80% ஏதோ ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு சத்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று இருப்பாங்க. ஆனால் 20% ரேடிக்கலாக இருப்பான். அந்த 20% ரேடிகளுக்கு அஞ்சு 80% முஸ்லீம்களும் பேசாமலே இருப்பாங்க. இவங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை அந்த 20% பேருக்கு பயப்படுறாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நம்மளே பல இடங்களில் பார்க்குறோம், பல ஜமாத்துகள் சாதாரணமாக அவங்க இந்துக்களோடு சகஜமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் பல ஜமாத்துகளை அடிப்படைவாத அமைப்புகள் கைப்பற்றி இப்போ அந்த ஜமாத்துகளே எப்படி மாறி அவங்க வந்து கொடுக்கக்கூடிய அறிக்கையாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி இங்கே உள்ள வந்து பிரச்சாரமே செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் முன்னெடுக்கும் பொழுது, இவ்வளவு நாள் இப்படி இருந்தோம், ஏன் இப்போ திடீர்னு இப்படி மாறுறான் அப்படிங்கிறப்ப அடிப்படைவாத எண்ணம் கொண்டவர்கள் அந்த ஜமாத்துகளில் அதிகமாகி விட்டார்கள். அப்படின்னா அவங்க யார்? இப்போ சொல்ற வெள்ளிக்கிழமை சொல்லக்கூடிய பயான்கள்ல என்னென்ன சொல்லப்படுகிறது, பல இடங்கள்ல இப்பொழுது அந்த பேச்செல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம டிவிக்கு பேட்டி கொடுத்தார் அஜ்மல் கான். அவர் வந்து நான் வந்து டைரக்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகார் கொடுத்துருக்கேங்க. வெள்ளிக்கிழமை இந்த பயான்ல வந்து எங்க இஸ்லாத்தை பத்தி சொன்னோம், நான் ஏன் அந்த குரானை படிக்கணும், அந்த குரானை படிச்சா எனக்கு என்ன நடக்கும், பல விஷயங்கள் என் மதம் சார்ந்த சில எனக்கு ஏதாவது ஒரு அறியாமை போதாமை இருந்ததுன்னா அதை பத்தின ஒரு விளக்கம் எனக்கு சொல்லணும். ஆனால் மோடியை பத்தி அங்க பயான்ல பேசுறதுக்கு காரணம் என்ன, பாஜக அரசை பத்தி அந்த பயான்ல சொல்வதற்கு வேலை என்ன, இப்படி அவங்க பேசுறாங்க அப்படின்னு நான் போய் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேங்க, எங்களுடைய அந்த மாஸ்க் பக்கத்திலேயே தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே போய் புகார் கொடுக்குறேன். அந்த போலீஸார் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அவங்க தான் பேசுறாங்களா, அப்படித்தான் பேசுறாங்களா அப்படிங்கிறத வீடியோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அஜ்மல் கான் போய் அப்படி தைரியமா வீடியோ எடுத்துட்டு வந்துட முடியுமா? வீடியோ எடுத்துட்டாருன்னா அவர் உசுரோட வெளியில வந்துருவாரா? காவலர்கள், தமிழக காவல்துறை இப்படி கேள்வி கேட்குது. இப்ப இதே போன்ற ரேடிகலைசேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது அப்படிங்கிறத அச்சப்பட்டு இந்த சமஸ்தா அவங்க ஜமாயத்துல் உலேமா சொல்லி இருக்கிறாங்க. இது சாதாரண இஸ்லாமியர்கள் இதை மனசுல உள்வாங்கிட்டு, யாரு அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இவர்களுக்கு எக்காலத்திலும் நாம் வந்து ஆதரவு கொடுத்துடக்கூடாது. அவங்க ஏதாவது ஒன்று தவறு செய்தால் நாம் அவங்கள வந்து பகிரங்கப்படுத்தணும். இந்த மக்களிடம் வந்து பாருங்க, இவன் தாங்க எங்க சமுதாயத்துக்கே ரொம்ப மோசமான, இவனால தாங்க கெட்ட பேரு அப்படின்னு. இப்போ நம்முடைய கேள்வி கூட நம்ம அடிக்கடி பாலகௌதமன் அவர்கள் பேசும் பொழுது அவர் துலுக்கன்கிற ஒரு வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறாருன்னு பலமுறை அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார். ஆனால் நீங்க நம்ம ஆளுகளே நீங்க அந்த பேரை சொல்றது பயன்படுத்துவது தவறு அப்படின்னு அவர்கள் மனதை புண்படுத்துகிறது அப்படின்னு அவர் அதுக்கான ஒரு லாஜிக்கலான விஷயத்த அவர் பலமுறை சொல்லியிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா 58 பேர் சாவறதுக்கு காரணமானவர் கோவை பாஷா. படுகொலை செய்த, குண்டு வைத்து கொலை செய்ததற்கு கொலை குற்றவாளி, தண்டனை அனுபவிச்சாச்சு, இறந்து போயிட்டார். திடீர்னு 50,000 பேர் 6,000 பேர் வந்து அந்த ஊர்வலத்துல கலந்து கொண்டு அவருக்காக துவா செய்யறாங்க. இந்த நாட்டுல வந்து ஏவுகணை விட்டு இந்த நாட்டை வந்து வலிமை மிக்க நாடாக உயர்த்திய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், பாரத ரத்னா, அவர் இறந்த பொழுது இவர் உண்மையான இஸ்லாமியர்ல, இவருக்காக துவா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு அமைப்பு ஒரு பிரச்சாரம் செய்யுது. இப்போ நான் ரெண்டையும் பார்க்கும் பொழுது நான் எப்படி எடுத்துக்கணும்? இப்போ யார் முஸ்லீம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருதா? இந்த கேள்வியை தான் அவங்க இப்போ கேட்குறாங்க. இப்போ அப்துல் கலாம் இந்த நாட்டுக்கு பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ண, இப்போ இவங்க என்ன சொல்லணும் பெருமையா, எங்க அப்துல் கலாம் இல்லைன்னா உங்க வாஜ்பாய் என்னையா, உங்க பாஜக என்ன இப்படியே சொல்றீங்க, வலிமையான பாரதம் அப்படின்னு சொல்றீங்க, எல்லாம் எங்க ஆளியா, அப்துல் கலாம் ஏன்
அவர் போட்ட திட்டம்யா. அவர் தைரியமாக அமெரிக்காவுக்கே கடுக்கா கொடுத்து அவர் ஏவுகணையை விட்டாரியா, அப்படி போக்குறான் அணுகுண்டு வெடிப்பு நடத்தினாரியா, பெருமை பேசலாம். அப்படி சொல்ல இப்ப கூட பழனி பாபாவுக்காகவும் இமான் அலி படை வருகிறது, பாஷா படை வருகிறது அப்படின்னு கோஷம் போட்டு போறாங்கன்னா இவங்களுக்கு அப்துல் கலாம் படை வருது அப்படின்னு சொல்ல, அவர் அக்னி சிறகுகளாக ஒவ்வொருத்தனும் எப்படி கனவு காண வேண்டும், அவன் எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு அவர் எழுதின அந்த புத்தகத்துல சொன்ன இளைஞர்கள், அது என்ன வலிமையான வல்லரசாக கூடிய பாரதம் உருவாகணும்னு அவர் சொன்னாரு. அது எல்லார் மத்தியிலும் போகணும்னு அவனும் கோஷம் படல. இமாம் அலி படை வருது, பாஷா படை வருது அப்படின்னா என்னன்னா உங்களை கொல்றதுக்கு பல பேர் உருவாகிட்டு இருக்கான் அப்படின்னா இதை எப்படி பார்க்கறது? இதைத்தான் சமஸ்தா சொல்கிறதோ என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதனால சாதாரண இஸ்லாமியர்கள் இந்த பயங்கரவாத எண்ணம் கொண்டவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். இப்ப கேரளால இந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருக்குன்னா தமிழகத்திலும் வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.